அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பிலே யோக சூத்திரம் சாதனா பாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகளில் எல்லாம் சேர்ந்து 26 சூத்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப இன்றைய வகுப்பிலே 27வது சூத்திரத்தில் தொடங்கலாம். 27வது சூத்திரம். தஸ்ய சப்ததா பிராந்த பூமி பிரக்ஞா. இதை அறிவதற்கு 7 படிகள் உள்ளன அப்படிங்கிறார். அதாவது ஞானத்திற்கு 7 படிகள் உள்ளன அப்படிங்கிறாரு இந்த சூத்திரத்துல. இப்ப இதை அறிவதற்கு 7 படிகள் உள்ளன அப்படின்னா எதை அறிய? எது உண்மையோ அதை அறிய, நம்முடைய அறியாமை மறைய. நான் என்பது இந்த உடம்பு அல்ல என்று அறிய, பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒன்றென்று அறிய, அதாவது மெய் அறிவு பெற. அதற்கு 7 படிகள் அல்லது 7 நிலைகள் உள்ளன அப்படின்னு பதஞ்சலி இந்த சூத்திரத்துல கூறுகிறார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த 7வது படியை மட்டும் காட்டுங்க, நான் அப்படியே தாவி தாவி ஏறிக்கிறேன் அப்படிங்கிறத இப்ப நம்முடைய தற்போதைய மனநிலை. ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரம் நம்ம அடைஞ்சிடணும். நம்முடைய மென்டாலிட்டி அப்படித்தானே. நமக்கு எல்லாமே உடனடியாக வேண்டும். பிறந்ததிலிருந்து இப்போது இருக்கும் இந்த வயது வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக கண்டதையும் உண்டுட்டு உடற்பயிற்சி எதுவும் செய்யாம உடம்பு நன்றாக சதை போட்டு இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புத்தாண்டு அன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. வர்ற ஜனவரி 1ஆம் தேதி நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், நாளையிலிருந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி செய்ய போறேன். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த 1ஆம் தேதி காலையில எழுந்து உடற்பயிற்சி செய்வாங்க. ஒரு 4-5 நாள் உணவு கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. அவ்வளவுதான். என்ன ஒரு மாற்றமும் காணுமே. எவ்வளவு நாள் தான் வாயை கட்டி வயிற்ற கட்டி இந்த உடற்பயிற்சி செய்யறது, ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சலித்துக் கொள்கின்றவர்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஏன், என்னாச்சு? நமக்கு எல்லாமே உடனடியா நடக்கணும், பொறுமை கிடையாது, எதற்கும் பொறுமை கிடையாது. இங்க பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, 7 படிகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஒவ்வொரு படியா தான் ஏறணும். இங்க படின்னா உடனே மாடிப்படின்னு நினைச்ச கூடாது. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நிலைகள், ஒவ்வொரு பயிற்சி முறைகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த பயிற்சி முறை சில ஒழுக்க நியதிக்குள்ள உட்பட்ட பயிற்சி முறைகளாக இருக்கிறது. பதஞ்சலி சொல்லக்கூடிய இந்த 7 பயிற்சி முறைகளும் 7 படிகளும் ஒழுக்க நியதிக்கு உட்பட்ட பயிற்சி முறைகள். அப்ப ஒரு நிலையில் தேர்ச்சி பெற்ற பின்புதான் அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அதுல சிலருக்கு சில படிகள் கடினமாக இருக்கும், சிலருக்கு எளிமையாக இருக்கும். அது அவரவர்கள் அந்த பயிற்சியில் ஈடுபடுவதனுடைய ஆர்வத்தை பொறுத்தது. அப்ப இந்த 7 படிகளை கடக்க எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. அது ஒவ்வொரு தனி மனிதனையும் பொறுத்தது, அவரவர்கள் சொந்த ஆர்வத்தை பொறுத்தது. எவ்வளவு தூரம் நம்ம முனைப்புடன் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு விடாமுயற்சியோடு இருக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமா முன்னேறி வரலாம், படிக்கட்ட வேகமாக ஏறலாம். சரிங்க, அது என்ன 7 படிகள்? இப்ப அது 7 படிகள் என்ன அப்படிங்கறத அடுத்த சூத்திரத்துல சொல்றார். யோகாங்கா அனுஷ்டானாத்த சுதிக்ஷயே ஞான தீப்திரா விவேக கியாதே. இங்க என்ன சொல்றாருன்னா, யோக படிகளை பயிற்சி செய்வதனாலே அழுக்குகள் அகலும், ஞானம் ஒளிவிடும், விவேகம் பெருகும் அப்படிங்கிறார். அதாவது இந்த யோக அங்கங்களை பயிற்சி செய்வதன் மூலமாக மன மாசுக்கள் நீங்கி உயர் அறிவும் இடைவிடாத
மெய்யறிவும் உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு இந்த சூத்திரத்துல. யோகாங்கா அனுஷ்டானாத்த சுதிக்ஷையே ஞான தீப்திரா விவேக கியாத்தே. மெய்யறிவு உண்டாகும் அப்படிங்கிறார். இந்த பயிற்சிகள் பண்ணுவதனாலே மெய்யறிவு உண்டாகும் அப்படிங்கிறார். சரி, யோகத்தின் அந்த 7 படிநிலைகள் என்னென்ன? இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த சூத்திரங்கள் இருந்து இப்ப பதஞ்சலி நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். இப்ப அந்த படிகள் என்றால் ஒவ்வொரு படிக்கும் எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற பயம் வரலாம். ஆனால் அவைகள் படிகள் மட்டுமல்ல, யோகத்தின் அங்கங்கள் கூட அப்படிங்கிறாரு பதஞ்சலி. இப்ப அங்கங்கள்னா என்ன? உறுப்புகள். இப்ப நம்முடைய உடம்புல நிறைய அங்கங்கள் இருக்கின்றன. கை, கால், மூக்கு அப்படின்ட்டு நம்ம கிட்ட நிறைய அங்கங்கள், ஒவ்வொரு அங்கங்களும் தனித்தனியான அங்கங்கள். இப்ப இந்த அங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் என்னுடைய உடல். இப்ப நான் தனியாக கிடையாது, இந்த பல அங்கங்கள் ஒன்று சேர்ந்தவனாக நான் இருக்கிறேன். அதாவது என்னுடைய உடலிலே கை, காலு, மூக்கு, வாயு எல்லாம் சேர்ந்த ஒரு முழு உடல் என்னுடையது. அது மாதிரி இந்த யோக சூத்திரத்திலே பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 7 படிகளும் 7 அங்கங்கள் அப்படிங்கிறார். இப்ப ஒன்று இல்லாம ஒன்று நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்ப நம்ம கால்களால் நடக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், கைகளையும் சேர்ந்து வீசிக்கிட்டு தான் நடப்போம். வெறும் காலை மட்டும் நடக்கிறேன்னு கையை அப்படியே டைட்டா வச்சுக்கிட்டு நடப்போம். நாம காலில் நடக்கும்போது நம்மளை அறியாம கை வேகமா வீச ஆரம்பிக்கும். ஏன்னா கை வீசினா நல்ல வேகமா நடக்கலாம். அப்ப காலில் நடக்கிறேன் அப்படிங்கிறதா கையை வீசாம இருக்க முடியாது. தானாகவே கை வீச ஆரம்பித்து விடும். சாப்பிடும்போது கண்களால் பார்த்து கொண்டுதான் சாப்பிடுவோம். அப்படியே சாப்பாடு அள்ளி வாயில போட்டுக்க மாட்டோம். கண்களால் சாப்பாட்டை பார்த்து தான் சாப்பிடுவோம். அப்ப ஒவ்வொரு வேலை செய்யும் போது இன்னொரு உறுப்பு நம்மோட சேர்ந்து வேலை செய்கின்றது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கின்றன. ஒரு அங்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. நம்முடைய உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களும் ஒன்றாக கலந்து அந்த காரியம் நடைபெறுகின்றது. அதுபோல இந்த யோக அங்கங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்தவைகள். இது புரியாம ஏம நியமங்களை கடைபிடிக்காம வெறும் தியானம் மட்டும் செய்பவர்களையும், பிராணாயாமம் மட்டும் செய்பவர்களையும், ஆசனங்களை மட்டும் செய்பவர்களையும் நாம் காண்கிறோம். ஏன்னா யோகா அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, வெறும் ஆசனா அல்லது பிராணாயாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெறும் ஆசனா பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அல்லது நான் மூச்சு பயிற்சி பண்றேன்ட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னும் சிலர் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. காரணம், அவர்களுக்கு அவசரம். உடனே யோகா செய்து உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் நோக்கம். அதனால நான் ஆசனா கத்துக்கிட்டேன், நான் உடனே ஆசனா பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. சரி, ஆசனா பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உடல் எடை குறைஞ்சுதா? குறையாது. ஏன்? வாயை மட்டும் கட்ட மாட்டேன்பாங்க. ஏன்னா வாயை கட்டா தானே உடல் எடை குறையும். வாயை கட்டுவதற்கான நியதிக்குள்ளேயே அவங்க வரலையே, நேரடியா ஆசனாக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப ஆசனங்களை செய்வாங்க, ஆனா உடல் எடை குறையாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, தியானம் மட்டும் செய்து மனதை கட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுவாங்க. ஆனால் அவர்களால் எண்ணங்களை ஒரு நாளும் நிறுத்த முடியாது. தியானம் என்பது என்ன என்பதும் அவர்களுக்கு தெரியாது. ஆனா அவர்கள் தியானம் செய்கிறேன் அப்படின்ட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, தியானம் தான் பண்ணீங்களா, எவ்வளவு நேரம் பண்ணினீங்க அப்படின்னா, காலையில ஒரு மணி நேரம் பண்ணங்க, இரவு ஒரு மணி நேரம் பண்ணங்க. சரி, இப்ப 2 மணி நேரத்துல உங்களுக்கு மன அமைதி கிடைச்சதா? கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் விடாம 1 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கிற தியானம், ஆனா ஒரு முன்னேற்றம் இல்லைங்களே. எப்படி இருக்கும்? எனக்கு பிடிச்ச சினிமாவை நான் விட மாட்டேன், தொலைக்காட்சியில ஒரு சீரியல் நான் விட மாட்டேன், கிரிக்கெட் மேட்ச் விட்டுற மாட்டேன், எல்லாத்திலும் பூந்து விளையாடுவேன். ஆனா தினமும் காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் நான் தியானம் செய்வேன். அப்ப அந்த தியானத்தில் எனக்கு மன அமைதி உண்டாக வேண்டும். அப்படின்னா நடக்குமா? அப்படிலாம் நடக்காது. ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் படிநிலைகளாக அமைக்கப்பட்டிருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த அங்கங்கள். அப்போ எதையும் விடக்கூடாது. இந்த 7ம் கட்டாயம் நடைமுறையில் இருக்கணும். அப்ப அந்த 7ம் கட்டாயமாக நடைமுறையில் இருந்தா தான் அவன் தியானம் பண்ணாலும், மூச்சு பயிற்சி பண்ணாலும், ஆசனங்கள் பண்ணாலும் சரியா இருக்க முடியும். இல்லைன்னா அது சரி வராது. அப்ப இது மாதிரி பண்ற தியானம் என்றுமே கை கூடாது அப்படிங்கிறாரு பதஞ்சலி முனிவர். இப்ப பயிற்சிக்கு வராரு. அந்த பயிற்சி எப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப யோக சூத்திரத்திலே 7 பயிற்சிகள் உள்ளன. அவைகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். இதில் ஒன்றை விட்டு மற்றொன்றை செய்தால் நீங்கள் கால்கள் இல்லாமல்
நடக்க முயற்சிப்பது போன்றும் கண்கள் இல்லாமல் பார்க்க முயற்சிப்பது போன்றும் ஆகிவிடும். எதையாவது ஒண்ண விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு செய்யும் போது என்ன ஆயிடும்? சரியா வராது. கால் இல்லாதவன் நடக்க ஆசைப்படுற மாதிரியும் கண் இல்லாதவன் பார்க்க ஆசைப்படுற மாதிரியும் நீங்க வெறும் தியானத்தை பண்றதுனால நீங்க அந்த நிலையை அடைய முடியாது, மன அமைதியை அடைய முடியாது. சரி, ஆசனா பண்ணியாவது உடல் எடையை குறைச்சிக்கிறேன்னா குறைக்க முடியாது. இப்போ இந்த அங்கங்கள் ஒன்று சேராம அந்த பயிற்சியில் முழுமை பெற முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப இது ஒன்றோடு ஒன்று சேர்ந்த இந்த அங்கங்களை ஒட்டுமொத்தமாக நாம் கலந்து செய்ய வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நாம் அந்த பயிற்சியிலே முழுமை அடைய முடியும், வெற்றி பெற முடியும். அப்போ ஏதோ 1-2 நாள் இந்த பயிற்சியை முயன்றேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி விடக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் அவைகளை நமது வாழ்வின் முக்கிய அம்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் போது நமது இயல்பே அதுவாக மாறிவிடும் அப்படிங்கிறார் பதஞ்சலி முனிவர். சரி, இப்படி பயிற்சிகள் செய்தால் என்னங்க கிடைக்கும் சொல்றாரு. மன மாசுக்கள் நீங்கும். இங்க மாசு அப்படின்னு குற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்காம தவறான எண்ணங்கள், தவறான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்பது இந்த உடம்பு என்று நினைப்பது ஒரு விதமான மன அழுக்கு. இளமை எப்போதும் இருக்கும் என்று நம்புவது ஒரு விதமான மன அழுக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. அப்ப இந்த பயிற்சியின் மூலமாக மனதில் உள்ள அழுக்குகள் நீங்கும். மேலும் நம்முடைய ஞானம் பெருகும், அறிவு பெருகும் அப்படிங்கிறார். அறிவு வெளிச்சம் உண்டாகும், தெளிவு பிறக்கும், குழப்பங்கள் தெளியும் அப்படிங்கிறார். அவிவிவேகம் மறையும். அதாவது அவிவிவேகம் அப்படின்னா தவறான ஞானம் மறையும். தவறான ஞானம் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறான புத்தகங்களை படித்து தவறானவர்கள் கூறிய வார்த்தைகளை கேட்டு வளர்த்து கொண்ட அஜ்ஞானம், அதுதான் அவிவிவேகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம், ஆத்மீக விஷயம், ஆன்மஞான விஷயங்கள் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க சொல்றதை கேட்கிறோம், இவங்க சொல்றதை கேட்கிறோம், கதா காலட்சேபத்துல கலந்துக்கிறோம். அப்புறம் இந்த சாமியார் பேசுறது கொஞ்ச நேரம் கேட்கிறோம், அந்த சாமியார் பேசுறது கொஞ்ச நேரம் கேட்கிறோமா, ஒரே குழப்பமாயிடும். எல்லாம் போட்டு குழப்பமாகி நம்ம என்ன இலக்கை அடைய முடியுமோ அந்த இலக்கை அடைய முடியாம ஒரு மாதிரி தெளிவில்லாம இருப்போம். அது அவிவிவேகம் அப்படிங்கிறார் பதஞ்சலி. அப்ப அந்த அஜ்ஞானம் மறையும் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பயிற்சியை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, தொடர்ந்து விடாமல் செய்ய வேண்டும். ஏதோ ஆரம்பித்தோம், ஒரு சில நாட்கள் செய்தோம் என்று இருக்கக்கூடாது. சரி, எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா அடுத்த சூத்திரத்துல சொல்றார். அடுத்த சூத்திரம் 29. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதையோ அஷ்டாவங்காணி. இப்ப இதுல அழகா சொல்லிட்டாரு, 8 அங்கங்கள். இந்த அட்டாங்க யோகத்தினுடைய 8 படிநிலைகளை இந்த சூத்திரத்துல சொல்றார், 29வது சூத்திரத்துல. அது என்னன்னு அப்படின்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்படிதான் வரணும், முறையா வரணும். ஃபர்ஸ்ட் இயமம், 2வது நியமம், 3வது ஆசனம், 4வது பிராணாயாமம், 5வது பிரத்யாகாரம், 6வது தாரணை, 7 தியானம், 8 சமாதி. சரி, இயமம் என்றால் என்ன? இயமம் என்றால் கட்டுப்பாடு, நெறிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். நியமம் என்றால் கடைபிடித்தல் அப்படின்னு பொருள். ஆசனம் என்றால் உடலின் தளர்வான நிலை. பிராணாயாமம் என்றால் பிராணனை கொண்டு மனதை கையாளுதல். பிரத்யாகாரம் என்றால் புலன்களை உள்திருப்புதல். தாரணா என்றால் மனதை ஒருமுகப்படுத்துதல். தியானம் என்பது சிந்தனையற்ற நிலை. சமாதி என்பது ஆத்மாவின் தன்னியல்பு நிலை, நம்முடைய சொரூபம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க அஷ்டாங்காணி அப்படின்னு சொல்றாரு. அஷ்டாங்காணினா அஷ்ட பிளஸ் அங்காணி, 8 அங்கங்கள் அப்படின்னு அதுக்கு பொருள். அவ்வளவுதான். அஷ்டாங்காணினா 8 அங்கங்கள் இருக்கு. இந்த 8 அங்கங்களும் யோகத்தின் ஒரு கூறு. இந்த எதையுமே இதுல மிஸ் பண்ணக்கூடாது, 8மே கண்டினியூஸா இருக்கணும். அப்ப இவர்களை தொடர்ந்து பயிற்சி செய்வதால் மேற்கூறிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டாரு.
இந்த 8 அங்கங்களை சேர்த்துதான் நம்ம என்ன பண்றோம்? அஷ்ட பிளஸ் அங்கம். அஷ்டன்னா 8 பிளஸ் அங்கம். அப்போ அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்றோம். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிற இந்த நியதிக்கு பொருள் என்னன்னா 8 அங்கங்களை கொண்டது. அதான் அஷ்டாங்க யோகம். அஷ்ட என்றால் 8. அதுதான் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி. 8 அங்கங்கள். இப்ப இதுல ஒவ்வொன்றா அப்படியே பார்ப்போம். இப்ப இந்த 8ல முதல்ல 2 விஷயத்த சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏமம், நியமம். இப்ப ஏமம் என்பது கொஞ்சம் ஆழமான வார்த்தை. இப்ப ஏமம் என்றால் கட்டுப்பாடு, ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு பொருள். உடனே நமக்கு என்ன தோணும்? சரி, இவரும் ஆரம்பிச்சிட்டார் போல் இருக்கு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த சொல்றார் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அதாவது புலனடக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிற அடிப்படையில அவர் சொல்ல வர்றாரு. சரியான சாமியார் மடம் போல் இருக்குது போல் இருக்கு அப்படின்னு அழுத்துக் கொள்றவர் தான் நிறைய பேரை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது அதை நிறுத்துங்க, இதை நிறுத்துங்க, இதை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாம் சாமியார்களுக்கான வேலை அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் நினைச்சுக்கிறாங்க. ஆனா பதஞ்சலி இங்க அப்படிலாம் சொல்ல வரல. பதஞ்சலி இங்க என்ன சொல்றாருன்னா, நாம் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி பெற வேண்டுமானால், அது நீங்க உலகியல் வாழ்க்கையில எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமது சக்தியை அல்லது நம்முடைய முயற்சியை அந்த குறிப்பிட்ட காரியத்தில் மட்டுமே செலுத்த வேண்டும். அந்த குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் பயணிக்க வேண்டும். அது நிகழ்காலத்துல நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா அந்த காரியத்துல குறியா இருக்கணும். காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே பாட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன காரியத்தை செய்யறோமோ அந்த காரியத்துல குறிக்கோளா இருக்கணும். மாத்தி வேற சிந்தனைகளோட அந்த காரியத்தை செஞ்சோம்னா அது நமக்கு வெற்றியை தராது. நம்முடைய குறிக்கோள் நீண்ட கால குறிக்கோள் ஒன்று இருக்கும், நிகழ்கால குறிக்கோள் ஒன்று இருக்கும். இப்ப நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன? இப்ப ஒரு பள்ளி மாணவன் படித்து பட்டம் பெற வேண்டும் என்பது அவனுடைய இலக்கா இருக்கும். ஆனா அவன் தினசரி படிக்கிறத தினசரி குறிக்கோளா வச்சுக்கணும். இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் படிக்கணும், இதை தான் செய்ய போறேன். நான் தூங்குவது கூட, நான் ஓய்வெடுப்பது கூட நான் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நான் ஓய்வெடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவன் படிக்கணும். அந்த மாதிரி இப்ப நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய குறிக்கோளை அடைவதற்காக இதை ஒரு தற்காலிக குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதை நம்ம செய்ய வேண்டும். இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, நாம் நமது சக்தியை ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சிதற விடுகிறோம். பெரும்பாலும் அப்படித்தான் செய்யறோம். எதுலையுமே செய்யும் போது அந்த ஒன்றின் மீது நம்முடைய குறிக்கோள் இருக்கிறது இல்ல. அந்த ஒரு செயலை நாம சிறப்பா செய்யறது இல்ல. ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மனசு அடுத்த விஷயத்துக்கு தாவுது அல்லது அடுத்த விஷயத்துல முயற்சி பண்ணுது. இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறத இதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மனப்பான்மை பெரும்பாலானவர்களுக்கு இல்லை. எண்ணங்களை கட்டுப்பாட சிதற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது இங்கிருந்து அங்கத்தாவும் அங்கிருந்து இங்கத்தாவும் செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டோம். இப்ப நடைமுறையிலே பாருங்களேன், நம்ம சாப்பிட உட்காடுறோம். சாப்பிடுறது நம்முடைய முக்கிய நோக்கமாக அந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிட போறோம். ஏன்னா அப்படி சாப்பிட்டாதான் நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய உடல் பலம் கூடும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம உணவை எடுக்கிறோம். அப்ப அந்த உணவு சாப்பிட உட்கார்ந்தா நம்முடைய நோக்கமா என்ன இருக்கணும்? அந்த உணவு மேல நோக்கம் இருக்கணும். உணவு மட்டும் கவனிச்சு சாப்பிடணும், அதுல ருசியை கவனிக்கணும், அது சுவைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த சாப்பாட்டுல கையெடுத்து வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லைன்னா ஏதாவது கதை புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டு இருப்போம். இல்லைன்னா 4 பேர்கிட்ட அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டு இருப்போம். அப்ப என்ன நடக்குது? நம்முடைய நோக்கம் ஒன்றில் இல்லை, பலவாறாக சிதறுது. அப்ப அந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுது? அந்த செய்த காரியத்துல வெற்றி பெற முடியாம போயிடுது. அப்ப நம்ம உண்ட உணவு சரியானபடி செரிமானமாகாம போகுது. அதனால உடல் உபாதைகள் வருகின்றது, நோய் உண்டாக்குகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப எதை செய்தாலும் அதுல ஒருமித்த மனதோட அந்த காரியத்தை செய்து பழகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பெரும்பாலும் ஒன்றை செய்யும் போதே இன்னொன்றின் மேல் ஆசை. அதை விட்டு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, செய்கின்ற செயலில் நம்பிக்கை இல்லை, எப்போதும் சந்தேகம். இப்ப இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யுங்க, இந்த தியானத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே நம்பிக்கையற்ற தன்மை. அது எப்படி செட் ஆகும்? இது எனக்கு சரி வரல, அவர் சொன்னது வேற மாதிரி இருக்கு, இவர் சொல்றது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு மனசு சந்தேகப்பட்டுக்கிட்டு அந்த காரியத்தை செய்வதில்லை. அப்ப இது மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த காரியத்துல வெற்றி பெற முடியுமானா வெற்றி பெற முடியாது. இப்ப வருட பிறப்புல இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாரு? இந்த வருஷம் நான் எப்படியாவது ஒரு 10 கிலோ எடையை குறைச்சே காட்டுறேன் பாருங்க அப்படின்ட்டு முயற்சி பண்றாரு. சரி, எப்படிங்க குறைக்க போறீங்க? நான் ஒரு உடற்பயிற்சி நிலையத்துல சேர்ந்து என்னுடைய பேரை கொடுத்துட்டேங்க, நான் டெய்லி போக போறேன் அப்படின்பாரு. சரி, போய் பரார பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா
ஒரு வாரம் கூட போயிருக்க மாட்டாரு. அப்படியே அந்த பயிற்சியை விட்டு விடுவார். ஏன்? அடுத்ததுக்கு தாவிட்டாரு. அது செட் ஆகல. அது என்னமோ பெருசா எனக்கு பிராக்டிஸ் பண்றதுல ஒத்து வர மாட்டேங்குது. அதனால நான் உடற்பயிற்சி நிறைய போக மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன், யோகாசனம் பண்ணலான் இருக்கேன் வீட்லயே. அங்க போய் ஜிம் எடுத்து அது இது பண்ணிட்டு இருக்கிறத விட இது ஈஸியா இருக்குது அப்படின்னு மைண்ட மாத்திக்கிறது. அதாவது ஒரு நிலைத்த தன்மை இருக்கிறது இல்ல மனசுல. மனம் மாறிக்கொண்டே இருப்பது. அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். இந்த புத்தாண்டுல நான் இப்படி எல்லாம் செய்ய போறேன்ட்டு. இப்ப நிறைய பேர் இந்த முடிவு எடுப்பாங்க புத்தாண்டு வந்ததுன்னா. இப்ப நான் டிவி பார்ப்பதை இந்த 2024 நிறுத்த போறேன் ஒருத்தர். ஒருத்தர் வந்து நான் வாட்ஸ்அப், முகநூல், செல்போன் இதுல எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்கிறத கட் பண்ண போறேன். முக்கியமான நேரத்துல மட்டும் அதை பார்க்க போறேன் அப்படிம்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு குறிக்கோள் எடுப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? செல்போன்ல டிங்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே அப்படி தாவி போய் அந்த போனை எடுப்பாங்க. ஏன்னா என்ன மெசேஜ் அப்படின்னு பாக்குற ஆர்வம். ஏன்னா அப்பதான் முடிவு எடுத்திருப்பாங்க. நான் இனிமேல் அனாவசியமா செல்போனை தொட மாட்டேன். இனிமேல் நான் வாட்ஸ்அப், முகநூல் எல்லாம் பார்க்க மாட்டேன். எப்போ எனக்கு டைம் ஃப்ரீயா இருக்கும் அப்ப மட்டும் பார்ப்பேன். இதுலயே போய் என்னுடைய மனசை அதுல அலைக்கழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா என்ன பண்ணுது? ஒரு சத்தம் கேட்ட உடனே தாவி போய் அந்த போனை எடுக்க சொல்லும். அப்ப என்ன இவங்க அந்த மாதிரி முடிவை ஏன் எடுத்தாங்க? அப்புறம் ஏன் இந்த மாதிரி தவறு செய்யறாங்க அப்படின்னா, அந்த மனதில் வந்து அந்த ஒருமித்த சிந்தனை இல்ல. தாவிக்கிட்டே இருக்கு மனசு. இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க அப்படின்ட்டு. அப்ப எடுக்கக்கூடிய குறிக்கோள்ல வெற்றி அடைய முடியாம போயிடுது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றார் பதஞ்சலினா, யமம் என்றால் தவறானவைகளை செய்யாமல் இருப்பது. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. தவறானவற்றை செய்யாமல் இருப்பது இயமம். நியமம் என்றால் என்ன? சரியானவற்றை செய்வது. அவ்வளவுதான். ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு போட்டு குழப்பிக்க வேண்டியது. இயமம்னா அப்படியே பயங்கரமான கஷ்டம் போட்டிருக்கு. நியமம்னா அதை விட பயங்கர கஷ்டம் போட்டிருக்கு. யமம் என்றால் தவறானவற்றை செய்யக்கூடாது. நியமம் என்றால் சரியானவற்றை செய்ய வேண்டும். அவ்வளவுதான். ரெண்டுக்கும் ஆப்போசிட். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப எது தவறானது, எது சரியானது, அது எப்படி நமக்கு தெரியும்? ஏன்னா இங்க தவறானவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு, சரியானவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப எது தவறு, எது சரி அப்படின்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழிகள் தான். நம்ம முன்னோர்கள் என்ன வழிகளை காட்டினாங்க? நிறைய அறநூல்கள் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏகப்பட்ட நூல்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. நம்முடைய பொக்கிஷமே அவைகள் தான். மிக அரிய பொக்கிஷங்களாக பல அறநூல்கள் நம்ம இடத்துல இருக்கின்றன. அது என்னன்னு இருக்கு? திருமந்திரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, தேவாரம் இருக்கு, திருப்பாவை இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய நூல்கள் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியில ரொம்ப அற்புதமான நூல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மற்ற மொழிகள் இல்லாத விட சிறப்பான நூல்கள் நம்முடைய தமிழ்நாட்டில தமிழ் மொழியில தான் வந்திருக்குது. அவ்வளவு பாடல்கள், அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் பொருந்திய நூல்கள்லாம் நம்மை அறவழியில் அழைத்து செல்லக்கூடியவைகள். சரியான பாதையிலே நம்மை அழைத்து செல்லக்கூடியவைகள். அப்ப அந்த மாதிரி நூல்களை நம்ம படிக்கும் போது அதுல சுட்டி காட்டுவாங்க. இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அதுல இருக்கும். ஏன்னா தர்மப்படி வாழணும். எது தர்மம், எது அதர்மம் அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிந்து கொள்வதற்காக மகான்கள் அங்க நிறைய விளக்கங்களை கொடுத்திருப்பாங்க. அப்ப அது மாதிரி நம்ம நூல்கள் எல்லாம் படிச்சு அந்த பாதையில நம்ம பயணிக்கும் போது அது ஏம நியமத்துக்குள்ள வரும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிற புரிதல் நமக்கு வரும். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட அவைகளெல்லாம் நம்ம படிப்பது கிடையாது. பெரும்பாலும் நம்ம வந்து அது மாதிரி நூல்களை இன்றைக்கு படிப்பதே கிடையாது. அதுவும் இன்றைய கல்வி முறையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாமே ஆங்கில கல்வி முறை வந்துடுச்சு. ஏன்னா ஆங்கில கல்வி முறை வந்து இன்னைக்கு பசங்களை சேர்த்துற ஒவ்வொரு பேரண்ட்டுமே என்ன பண்றாங்கன்னா, ஆங்கில மீடியத்துல தான் என்னுடைய பையனை வைப்பேன், தமிழ் மீடியத்துல வச்சு அவன் உருப்படாம போயிடுவான், அவனுக்கு எதிர்காலம் இருக்காது. ஏன்னா அவன் எதிர்காலத்துல நல்ல ஆங்கிலத்துல ஃப்ளூயன்சியா பேசணும், பல நாடுகளுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். இந்த தமிழ் நூலை படிச்சு அவன் என்னத்தை தெரிஞ்சுக்க போறான், அதனால பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆங்கில கல்வி முறையை அதிகமா நாடுவதனால இது மாதிரி உயரிய ஞானங்களை இன்னைக்கு பெற முடியாம போச்சு. ஏன்னா இந்த கல்வி முறை வந்து நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து ஆங்கில கல்வி முறையாக மாற்றப்பட்டு விட்டது. மற்றபடி அரசாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஆங்கில பள்ளி முறைகள்லாம் விரும்புறாங்க. ஒரு சிலர் தான் தமிழ்ல படிக்கிறாங்க. சரி, அவங்க தமிழ்ல படிச்சு முன்னேறாங்களான்னு பார்த்தா சரியான தமிழ் ஆசிரியர்கள் இல்லைங்க. ஏன் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா, அந்த ஆசிரியரே ஆங்கிலத்துல தான் படிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் ஆங்கில மீடியத்துல படிச்சுட்டு தான் அவர் பாடத்திட்டத்துல முடிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் ஸ்கூல்ல வந்து பாடம் நடத்தும் போது அவருக்கு தெரிஞ்சது அவர் ஏதோ வளரிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இன்றைய படிக்கிற மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பிரயோஜனம் இல்லாம படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இது மாதிரி போனதுனால நம்முடைய தீமை என்ன தெரியுமா? இது மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளாம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறத இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீமையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ இப்ப நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்? இப்ப ஏம நியமத்தை பொறுத்த வரைக்கும்னா, எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்ற முடிவு நீங்களே தான் செய்து கொள்ள வேண்டும். அது உங்களிடத்திலே விடப்படுகின்றது. ஏன்னா
உங்களிடத்துல என்ன தவறுகள் இருக்கின்றது, என்ன நன்மைகள் இருக்குங்கிறத நீங்களே சுய விசாரம் பண்ணி உங்களுக்கு நீங்களே அதை முடிவு செய்து கொள்ளுங்க. அப்புறம் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மது, மாமிசம், சிகரெட் அப்படிங்கிற பழக்க வழக்கங்கள் இருக்கிறவங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானுங்க, இதற்கு ஒரு நாள் மட்டும் எடுத்துறேன், நாளைக்கு இருந்து கட்டுப்பாடா வரேன், அல்லது கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறேன் அப்படின்னு இவங்களா மனதில் ஏதாவது ஒரு குறிக்கோளை இவங்களா வச்சுக்கிட்டு அதை செய்ய பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் முடியாது. இப்போ ஒரு ஒரு பாக்கெட் நிறைய சிகரெட் குடிக்கிறான், 10 சிகரெட் பாக்கெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவன் ஒரு நாளைக்கு நான் 5 சிகரெட் பாக்கெட்டா குறைப்பேன், அப்புறம் 4 சிகரெட் பாக்கெட்டா குறைக்கிறேன்னு சொன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அப்படிலாம் குறைக்க முடியாது. செய்யக்கூடிய தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன்னு சொல்றது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. தவறுன்னு தெரிஞ்சா அப்பயே அதை விட்டுடணும். அதை படிப்படியா குறைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் நம்மளே ஏமாத்திக்கிறதுங்கிறத தெளிவுபடுத்திக்கங்க. அப்ப ஏம நியமங்கள் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது தீயவற்றை விட வேண்டும், நல்லவற்றை பிடிக்க வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். மூன்றாவது ஆசனம். இப்ப ஆசனம் என்றால் என்ன? ஆசனம் என்றால் உடலை சரியான நிலையில் வைத்திருத்தல், அவ்வளவுதான். உடலை சரியா வச்சுக்குங்க. அது என்னங்க சரியான நிலை? இப்ப நம்ம பேரின்ப பெருக்கோடு வாழ்வதற்கும் மனதையும் உடலையும் தயார் செய்வதற்கும் இந்த ஆசனம் தேவைப்படுகின்றது. அந்த பேரானந்த பெருநிலையை நம்ம அடைய வேண்டும். அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பேரானந்த பெருநிலையை அடைவதாக விட்டால் 2 விஷயங்கள் நம்ம கிட்ட சரியா இருந்தா தான் நம்ம அந்த பேரானந்த பெருநிலைக்குள்ள போக முடியும். அதற்கான கருவிகள் தான் இந்த மனமும் உடலும். அப்ப இதை நம்ம சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம மனதை கட்டுப்படுத்த முடிவதில்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா உடல் ஒத்துழைப்பதில்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா உடலும் மனமும் ஒத்துழைச்சாதான் நீங்க ஒரு குறிக்கோளை அடைய முடியும். மனசு ஒரு நிமிடம் கூட நாம் சொல்றது கேட்கறது இல்லை, அது பாட்டுக்கு அலையுது. அது இன்னொரு சிந்தனையிலிருந்து மற்றொரு சிந்தனைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால என்ன ஆகுது, நம்ம இடத்துல பலவிதமான எண்ணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. ஆசை, கோபம், காமம் அப்படிங்கிற ஏக்கம் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கிறது நம்ம இடத்துல. அப்ப அந்த மனதை அமைதிப்படுத்தாவிட்டால் நம்முடைய வாழ்வில நிம்மதி இருப்பதில்லை. சரி, அந்த மனதை நாம் எப்படி அமைதிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தா அந்த மனதுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மனமும் உடலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்றன. எப்படி? மனம் சூட்சமம், உடல் ஸ்தூலம் அப்படின்னு நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும். அப்ப உடலை அசைத்தால் மனம் அசையும். இப்ப இது எப்படின்னா, கார் ஓட்டும் போது இப்ப கார் என்ஜினை நம்ம நேரடியாக செயல்படுத்த மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்சிலேட்டர் அழுத்துவோம். அந்த என்ஜின் ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம உட்கார்ந்து இருக்கிற டிரைவர் சீட்ல இருந்து ஒரு ஆக்சிலேட்டர் மட்டும் பிரஸ் பண்ண உடனே கார் நகர்கிறது. நம்ம என்ஜினை போய் கையில சுத்துறதோ இல்ல அதை போய் நம்ம ஆப்ரேட் பண்றதோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்தினா அந்த என்ஜின் மூவ் ஆகி தானாவே அந்த வண்டி போகுது. அப்போ அது எப்படிங்க மூவ் ஆகுது, எப்படிங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா வண்டி இயங்கிட்டு இருக்கு. அது மாதிரி கம்ப்யூட்டர்ல, செல்போன்ல இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அனுப்பணும் மற்றவர்களுக்கு அப்படின்னா இப்ப இமெயில் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, மெசேஜ் இருக்கு. அப்ப அதை நம்ம டச் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பிச்ச உடனே அது யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறது. அது எப்படிங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் சூட்சமான நடக்கக்கூடிய விஷயங்கள். அதான் நமக்கு தெரிஞ்சு நடக்கல, கண்ணுக்கு தெரியாம நடக்குது. இப்ப நான் ஒரு மெயில் அனுப்புறேன், ஒரு மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னா நான் ஒரு கவரையோ ஒரு லெட்டரையோ எடுத்துட்டு நேரடியா யாருக்கிட்டையும் கொடுக்கல. சூட்சமா நான் இங்க அனுப்புற மெசேஜ் அங்க உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுது. அப்ப இது கண்ணுக்கு தெரியாத விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாதிரி இந்த மனம் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறத நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆகணுங்கிறார் பதஞ்சலி. இப்ப மனசு கண்ணுக்கு தெரியல, நமக்கு எது கண்ணுக்கு தெரியுது? இந்த உடல் கண்ணுக்கு தெரிகிறது. அப்ப இந்த உடலை வைத்து கையாளும் பொழுது மனதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப அதற்கு ஆசனம் தேவைப்படுகின்றது அப்படிங்கிறார். அப்ப நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உடலும் ஒரு காரணம், சோகமா இருக்கணும்னா அது நமக்கு உடலும் ஒரு காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். எப்படிங்க உடல் காரணம் அப்படின்னா, இப்ப நீங்க மகிழ்ச்சியாக இருக்கும்போது பாருங்களேன், உடல் நல்லா நிமிர்ந்து மார்பு நேரா விரிந்து காணப்படும். அப்படியே ஆக்டிவா நின்றுட்டு இருப்பீங்க. அதே நீங்க சோகமா இருக்கும்போது பாருங்க, அப்படியே கூனி குறுகி தானாவே குனிஞ்சிடுவீங்க. அப்ப என்ன காரணம்? அந்த உடலே அந்த ரியாக்ஷன் காட்டுது. உங்களுடைய பாடி ரியாக்ஷன் மனதின் மூலமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றதுங்கிறது நம்ம நல்லா தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மனதுல ஒரு சோகம் வந்தாலும் உடல் காட்டி கொடுக்கும், மனதுல ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் உடல் காட்டி கொடுக்கும். ஏன்னா மனதில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உடல் மூலமா பார்க்க முடியும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. ஏன்னா மனசுல அந்த உள்ளத்துல தூய்மை இருக்கிறவனுக்கும் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே மலரும். மனதுக்குள்ள சோகமும் கொடூர எண்ணங்களும்
கட்ட புத்தி இருக்கிறவனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அது காட்டி கொடுத்துரும். அவனை பார்க்கும்போதே ஆள் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணும். காரணம் என்னன்னா அது உள்ளத்தில் இருப்பது முகம் வெளிப்படுத்தி காட்டிவிடும். அப்ப அதனாலதான் பெரியவங்க உடலுக்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து கவனிச்சு பார்க்கணும் இந்த உடம்பு விஷயத்துல. அப்ப நம்ம இன்பமாக இருக்கும்போது உடல் ஒரு மாதிரி இருக்கின்றது, துன்பமாக இருக்கும்போது உடல் வேறு ஒரு மாதிரி நிலையில் இருக்கிறது. அப்ப யோகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பே எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலின் நிலையை மாற்றினால் மனதின் நிலையை மாற்ற முடியும். அவ்வாறு மனதின் நிலையை மாற்றினால் இந்த உடலின் நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த யோகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா இந்த சூட்சமத்தையும் ஸ்தூலத்தையும் எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு இந்த யோகா சூத்திரத்திலே யோகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நம்ம அதை புரிந்து கொண்டு எப்போதும் இன்பமாக இருக்க வேண்டுமா, உடலை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோகத்தின் குறிக்கோள் நாம் அளவற்ற இன்பத்தில் எப்போதும் இருப்பதுதான். ஏன்னா யோகம் அதை தான் சொல்லிக் கொடுக்குது. எப்பவுமே நீங்க ஆனந்தமா இருக்கணும், ஆனந்த நிலையிலே வாழ வேண்டும் அப்படின்னு தான் யோகம் சொல்லிக் கொடுக்குது. அப்போ உடலை ஒழுங்குபடுத்தினால் மனமும் வசப்படும் அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இந்த ஆசனங்கள் செய்ய என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது பக்கத்து சென்டர் யோகா சென்டர்ல போய் சேர்ந்துக்கிட்டுங்களா? ஏன்னா எனக்கு ஆசனம் ஒண்ணுமே தெரியாது, அதனால நான் என்ன பண்றேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒரு யோகா சென்டர் இருக்கு, அங்க போய் ஆசனங்களை கற்றுக்கொள்ளலாமா? அங்க போனா அவர் என்ன சொல்றாரு, பவர் யோகா, சூப்பர் யோகா, யோகா 100 அப்படின்னு எல்லாம் பேர் போட்டு வச்சுட்டு இருக்காங்க. யோகா சென்டர் போனீங்கன்னா அது என்னங்க பவர் யோகானா அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, சூப்பர் யோகான்னாங்க அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி, யோகா 100 அது என்னங்கன்னா 100 விதமான யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரி சென்டர்ல போய் கத்துக்கலாமா? சரி வேண்டாம், அது இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாங்களா, 30 நாட்களில் யோகம் கற்றுக்கொள்வது எப்படி, புத்தகம் கடையில விற்குது, 30 நாட்களில் யோகா கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அப்ப அதை வாங்கி படிக்கலாமா? இல்ல ஆழ்நிலை யோகா அப்படின்னு புக்கு விற்குது, அதையாவது வாங்கி படிக்கலாமா? சரி, அது கூட வேண்டாம், காசு செலவாகும். இன்னொன்னு பண்ணலாம், நவீன தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்குது, மொபைல் போன், அதுல யூடியூப் இருந்தே இருக்குது, யூடியூபை ஓபன் பண்ணிக்குவோம், அதுல யோகா சொல்லி கொடுக்கறவங்க நிறைய பேர் வராங்க. அப்ப அவங்கள்ட்ட பார்த்து நம்ம யோகா பயிற்சி பண்ணிக்கலாமா? செலவே இருக்காது, காசும் 10 பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை. யூடியூப்ல எப்படி இருந்தாலும் நம்ம டேட்டா ரீசார்ஜ் பண்றோம், அப்ப நம்ம அதை போட்டு பார்த்து யோகா கத்துக்கலாமான்னா பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் எந்த முறையிலும் கத்துக்கவே முடியாது, முடியவே முடியாதுங்கிறார். காரணம் என்ன? ஏம நியமங்களை கடைபிடிக்காம நீங்க யோகா சென்டர்ல போய் ஆசனா மட்டும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்கிறார். ஏன்னா இப்ப நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, ஆசனா மட்டும்தான் முக்கியம், ஏம நியமெல்லாம் நான் கடைபிடிக்க மாட்டேன், எனக்கு நல்லது ஏதோ அதை நான் எடுத்துக்க மாட்டேன், கெட்டது ஏதோ நான் விட்டுட மாட்டேன், எனக்கு தேவை உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயிற்சி வேணும், அப்ப நான் நேரடியா ஆசனா பயிற்சியில போய் சேர்ந்துக்கிறேன், அதுதான் எனக்கு ஈஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது முடியவே முடியாதுங்கிறார் பதஞ்சலி முனிவர். அப்ப வெறும் ஆசனம் மட்டும் படித்தால் போதாது, வாழ்க்கை முறை மாற வேண்டும். ஆசனம் என்பது தனியாக செய்யும் ஒன்று அல்ல, ஏம நியமங்களை கடைபிடித்துக் கொண்டுதான் ஆசனம் செய்ய வேண்டும், ஆசனம் செய்ய பழக வேண்டும். அப்ப ஏம நியமங்களை கடைபிடிக்காமல் ஆசனம் செய்தீர்களே ஆனால் அந்த ஆசன பயிற்சியை முழுமையாக செய்து முடிக்க மாட்டீர்கள் அப்படிங்கறத ஆணித்தரமாக பதஞ்சலி சொல்றார். நாமளும் நடைமுறையில பார்க்கிறோம். ஏன்னா ஏம நியமம் கடைபிடிக்காதவர்கிட்ட ஒழுக்க நியதிகள் இருக்காது, அதாவது உணவு கட்டுப்பாடு இருக்காது, காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிற அந்த ஹாபிட் இருக்காது, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவங்க எதுவுமே கத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கெட்ட விஷயங்கள் எதுவுமே விட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நான் யோகா கத்துக்கிறேன், நான் ஆசனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிரயோஜனப்படாதுங்கிறாரு. ஏன்னா நீ பண்ணவும் மாட்ட, பண்ணவும் முடியாது அப்படிங்கிறாரு. அது நம்ம அனுபவபூர்வமாக நிறைய பேரை பார்க்கறதுனால அவர் சொல்றது 100க்கு 100 உண்மைதானே, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கல்லுண்ணாமை, பொய் பேசாமை, கோபம், நடுவு நிலைமை தவறாமை போன்றவற்றெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் தினம் சரி பொய் புரட்டு, பித்தலாட்டம், லஞ்சம், ஏமாற்று வேலைகள் அப்படிலாம் செய்து கொண்டு ஆசனம் பண்ணா அதனால ஒரு பலனும் இருக்காது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு, இந்த புகைப்பிடிப்பது, காஃபி டீ குடிப்பது, இரவு வெகு நேரம் விழித்துக் கொண்டிருப்பது, பகலில் நீண்ட நேரம் தூங்குவது போன்ற இவைகளுக்கு நடுவிலே யோகா பயிற்சி சரிப்பட்டு வராது அப்படிங்கிறார், யோகா செய்ய முடியாது அப்படிங்கிறார். அப்ப ஏமம், நியமம், ஆசனம் இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டவைகள். யோகம் என்ற உடலின் அங்கங்கள். ஒன்றை விட்டு விட்டு
மற்றொன்றை செய்ய முடியவே முடியாது அப்படின்னு அவரு ஆணித்தரமாக பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அப்ப ஆசனம் பழவதற்கு முன்பு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு. அவற்றை சரிப்படுத்திக் கொள்ளாமல் நம்மால் ஆசனம் பழகவும் முடியாது, பழகினாலும் பயன் தராது அப்படின்ட்டாரு. அப்ப யோக நெறியில் போவதாக முடிவு செய்து விட்டால், நீங்கள் யோக நெறியிலே போவதாக முடிவு செய்து விட்டால் வாழ்க்கையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நல்லவற்றை செய்து பழக வேண்டும், பொல்லாதவற்றை விட்டு விலக வேண்டும். அப்படி செய்ய முடிந்தால் அடுத்த ஆசனத்திற்கு போக வேண்டும். இல்லை என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா வெறும் ஆசன பயிற்சி பண்றதுனால பிரயோஜனமே இல்லை, அதையும் செய்ய வேண்டாம். ஏன்னா வெறும் இமயமணியமா மட்டும் நான் பண்ண மாட்டேன், ஆசனம் மட்டும் பண்றேன்னா வேண்டாம், முயற்சி பண்ணாதீங்க, அதையும் விட்டுடுங்கிறார் பதஞ்சலி. அப்ப நம்ம அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம்: யமம், நியமம், ஆசனம். அடுத்தது இது 3ஐயும் தாண்டி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுறார். பிராணாயாமம் என்பது மூச்சு உள்வாங்கி விடுதலில் உள்ள ஒரு ஒழுங்கு நியதி அப்படின்னு சொல்லலாம். இந்த பிராணாயாமம்ங்கிறது மூச்சு ஒரே மாதிரி போய் வரணும். இப்ப கோபமாக இருக்கும்போது நமக்கு மூச்சு ஒரு விதமாக இருக்கும், சோகமாக இருக்கும்போது மூச்சு வேறு விதமாக இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப அன்பும் காதலும் வரும்போது மூச்சு இன்னொரு விதமாக இருக்கும். இப்ப நம்முடைய மனதினுடைய ரியாக்ஷன் எப்படி எல்லாம் இருக்கோ, மனம் எப்படியெல்லாம் சிந்திக்குதோ அது மூச்சுலையும் கவனிக்கலாம். காரணம் என்ன? மனதிற்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதை சுட்டி காட்டுறார் பதஞ்சலி. எப்படி உடலுக்கும் மனதிற்கும் தொடர்பு இருக்கிறதோ அது மாதிரி மனதிற்கும் மூச்சுக்கும் கூட தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப அதனால நீங்க ஒரு கோபமா இருக்கும்போது கவனிச்சீங்கன்னா மூச்சு புசு புசுன்னு போகும், பயங்கரமா அப்படியே பிரீத் ஆகும். அப்ப என்ன காரணம்? நமக்கு டென்ஷன் ஏறிடுச்சு, அதனால நமக்கு மூச்சு இப்படி வாங்குது அப்படின்னு தெரியும். ரிலாக்ஸா நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது மூச்சு ரொம்ப சாந்தமா போயிட்டு இருக்கும். நீங்க அமைதி நிலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா மூச்சு போறதே தெரியாது, அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்போ பிராணாயாமம்ங்கிற விஷயம் இந்த உடலோட மனதோடும் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த உடலும் மனமும் ஒன்றே, அந்த மனதிற்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இந்த பிராணனும் இருக்கிறது. அப்ப இங்க என்னென்ன கோஷங்களோட நம்ம இணைகிறோம் அப்படின்னு நீங்க நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. பஞ்ச கோஷங்களோட நம்ம இணைகிறோம். அன்னமய கோஷமாகிய உடல், மனோமய கோஷமாகிய மனம், பிராணமய கோஷமாகிய பிராணன் மூச்சு, அப்புறம் இன்னொன்று என்ன இருக்கு? விஞ்ஞானமய கோஷமாகிய புத்தி. அடுத்தது 5வது ஆனந்தமய கோஷம். அப்ப இந்த கோஷங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் மனிதன். இப்ப மனிதன் என்பவன் இந்த எல்லா கோஷங்களும் ஒன்று சேர்ந்தவன். இதுல ஒரு கோஷம் அவனுக்கு வேலை செய்யலனாலும் அவன் மனிதனே கிடையாது, அவன் இருக்க மாட்டான். ஏன்னா உடல் இல்லைன்னா மனிதன் இல்ல, மனசு இல்லைன்னாலும் மனிதன் இல்ல, புத்தி இல்லைன்னாலும் அவன் மனிதனா மதிக்க போறது இல்ல. அப்ப பாருங்க, எல்லாமே ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த மனிதன். அப்ப இத்தனை கோஷங்களும் ஒன்று சேர்ந்து இங்க இயங்கிக் கொண்டிருக்கின்றனங்கிறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த அடிப்படையில இந்த மூச்சை கையாளக்கூடிய பிராணாயாம பயிற்சி என்பது மனதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப மூச்சை மாற்றினால் மனம் மாறும். இப்ப மூச்சை மாற்ற வேண்டும் என்றால் உடலும் ஒத்துழைக்கணும். உடல் எப்படி? நேராக இருக்க வேண்டும், முதுகுத்தண்டு நிமிர உட்கார வேண்டும். அதற்கு ஆசனம் உதவி புரியும், ஆசன பயிற்சி அதுக்கு உதவி புரியும். அப்ப நம்ம முதுகுத்தண்டு நேரா வச்சு உட்காருவோம். அப்ப மூச்சை நம்ம எப்படி கவனிப்போம்? உள்ள போய் வரத ஆழமாக கவனிப்போம். அப்ப அப்படி போற மூச்சுல இத்தனை அங்குலம் வெளியே போகுது, இத்தனை அங்கல் குறைச்சா இவ்வளவு பவர் அப்படிங்கறதெல்லாம் திருமந்திரம் அழகா சொல்லி கொடுக்குது. பிராணாயாம பயிற்சியில, மூச்சு பயிற்சியில நீங்க இந்த அளவுக்கு மூச்சை தசு புசுன்னு விடுறதோ, நாடி சுத்தி பண்றதோ, கபாலபாத்தி பண்றதோ, பல பயிற்சி முறைகள் மூச்சு பயிற்சியில பிராணாயாமத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதனுடைய இறுதி இலக்கு என்ன தெரியுமா? மூச்சே ஓடாம அப்படியே மூச்சு வர்றதே தெரியாம இருக்கக்கூடிய அந்த உயர் நிலை தான் அந்த ஆன்மாவை அறியக்கூடிய அபரிமிதமான நிலை. நீங்க என்ன பயிற்சி பண்ணாலும் அந்த நிலைக்கு வரலன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு மனம் நிக்கவே நிக்காது, சஞ்சலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பயிற்சியினால தூண்டக்கூடிய விஷயமாக மாறிவிடுகின்றது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம எப்படி மூச்சை கையாளுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலையும் பல தடவை மூச்சு மாறிக்கொண்டே இருக்கிறது. மூச்சு எப்படியெல்லாம் மாறுகின்றதோ அப்படியே நம்முடைய மனநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப பதட்டம், டென்ஷன் எல்லாம் இந்த மூச்சோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மூச்சை கட்டுக்குள் கொண்டு வந்தால் மனம் வசப்படும். அப்ப மூச்சை கட்டுக்குள் கொண்டு வருவது எப்படி அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம்.
இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே வராரு, ஒவ்வொரு பயிற்சியும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே வராரு. இப்ப மனதை வசப்படுத்துவது ஒரு முடிவு அல்ல, அதற்கு மேலும் சில படிகள் இருக்கின்றன அப்படின்னு அவற்றையும் சொல்றாரு. ஏன்னா இப்ப நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணி மனதை கட்டுப்பாட்டு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டா பிராணாயாமத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களால மூச்சை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா 8 அங்கங்களையும் நீங்க சரியா கையாள வேண்டும். நீங்க ஒரு அங்கத்தை 2 அங்கத்தை விட்டுட்டு நான் இதை மட்டும் செய்யறேன், பிராணாயாமம் மட்டும் பண்ணாலும் பயன் தராது, ஆசனா மட்டும் செஞ்சாலும் பயன் தராது, அல்லது வெறும் தியானம் மட்டும் செய்தாலும் பயன் தராது. அப்ப இப்ப 4 விஷயங்கள் பார்த்தோம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது பிரத்யாகாரம். இப்ப பிரத்யாகாரம்னா என்ன? நம்ம ஜென்ரலா நம்ம டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்க, பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம கூகுள்லயோ அல்லது நம்ம வேற டிக்ஷனரியோ எடுத்து பார்த்தா என்ன போட்டிருக்கும்னா, புலன்களை அடக்குதல் அல்லது கட்டுப்படுத்துதல் அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம புலன்களை கட்டுப்படுத்துவதற்காக தான் பிரத்யாகாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பதஞ்சலி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நுணுக்கமான அர்த்தத்தை சொல்றாரு பதஞ்சலி. இப்ப எப்பயுமே மற்றவர்களோட பதஞ்சலி வந்து அதனுடைய ரியாலிட்டியை சொல்லிடுவாரு, ஒரிஜினாலிட்டி சொல்லிடுவாரு. இப்ப மற்றவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி மாத்தி சொல்லி வைக்கிறதுனாலதான் மக்களிடையே இந்த தவறான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப தியானம்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல பாத்துங்க. அவர் வந்து பதஞ்சலி தான் அதை சரியா சொல்றாரு. அது மாதிரி இப்ப பிரத்யாகாரத்தையும் பதஞ்சலி தான் சரியா சொல்றாரு. பிரத்யாகாரம்னா என்ன தெரியுமா? உண்மையிலேயே உள்நோக்கி திரும்புதல், அதான் பிரத்யாகாரம். புலன்களை கட்டுப்படுத்துறது கூட முக்கியம் இல்லை, உள்நோக்கி திரும்பணும். நாம் எப்போதும் புலன்கள் இழுக்கும் பக்கம் எல்லாம் ஓடுறோம். புலன்கள் எப்படி எல்லாம் இழுக்குதோ அந்த பக்கம் எல்லாம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஓடுறோம்? ஒரு நல்ல விருந்துனா உடனே அந்த உணவு ருசிக்கு ஆசைப்பட்டு ஓடுறோம். கச்சேரினா உடனே அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஓடுறோம். அப்புறம் டிவியில வெளிநாடுகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஆசையில ஓடுறோம். இது மாதிரி நிறைய புற விஷயங்கள் ஈர்க்கப்படுது. புலன்கள் எப்படி ஈர்க்கப்படுதுன்னா, கண்ணால ஒண்ணு பாக்குது ஆசைப்படுது, காதால ஒண்ணு கேட்குது ஆசைப்படுது. அப்படி இந்த புலன்கள் அடிப்படையில மனம் சிக்கிக்கொண்டு என்ன பண்ணுதுன்னா, புறப்புலன்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையில போய் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்க அந்த புலன்களை கட்டுப்படுத்தினா மனம் நிக்குமானா அது நடக்காது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, மனசு உள்ள இருந்து இழப்பி விட்டுடும் சொல்றாரு. நம்ம நேத்தே பார்த்தோம். இப்ப நான் வந்து லட்டு சாப்பிடக்கூடாது, அவர் சுகர் பேஷண்ட் அப்படின்னு முடிவு பண்றேன். நான் என்ன பண்றேன், அந்த லட்டு அவர் கண்ணுக்கு தெரியாம எடுத்து ஒளிய வச்சிடுறேன். ஆனா இப்ப அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து லட்டை பார்த்தாதான் ஃபீலிங் வருமானா இல்ல. அவர் உள்ள மனசுக்குள்ளேயே சொல்லும், லட்டு ஒண்ணு சாப்பிடலாமே, இனிப்பு ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு உள்ள இருந்து மனசு தூண்டி விடும். அவர் கண்ணுனால லட்டுல பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? புலன்கள் வழியாக ஒன்றை பார்த்துதான் நான் ஒன்றை அடக்க வேண்டும் அவசியம் கிடையாது. புலன்கள்ல இருந்து நீங்க மறைச்சு வச்சுட்டா கூட மனசு ஆசைப்படும். அப்ப மனசுதான் இங்க பிரச்சனைகள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கும் போது, இப்ப உண்மை என்ன சொல்றாரு பதஞ்சலி இங்க பிரத்யாகாரத்துல? நீ புறத்துல போற புலன்களை பார்க்காத, அகத்துல திரும்பு, உள்ள பாரு, மனசை பாரு அப்படிங்கிறாரு. உள்பக்க திரும்ப சொல்றாரு. பிரத்யாகாரம் என்பது உள்ளே திரும்புதல் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. இதுதான் பதஞ்சலி சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ புலன்கள் நம்மை இழுத்து இழுத்து நம்மை விட்டு வெகு தூரம் கொண்டு போய் விட்டது. இப்ப நம்ம வீடு எங்கே இருக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அடைய வேண்டிய இலக்கு என்ன? வீடு பேரு, பிறவா பெருநிலை, அதான் நம்முடைய இறுதி இலக்கு. அப்ப அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியாம இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? புலன்கள்ல சிக்கிக்கிட்டு புறத்தில் நோக்கி ஓடி 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 எவ்வளவோ தூரம் போயிட்டோம். அதை இதன்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். திரும்பி நம்ம பார்த்தோம்னா வீடே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம். அப்ப அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்படின்னு அவர் பதஞ்சலி சுட்டி காட்டுறாரு. சரி, அப்படிதான் நீ இந்த மாதிரி புலன்கள் ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு அலையிறியப்பா, அப்படி அலைந்ததுனால என்ன கிடைத்தது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே உண்மையிலே கிடைக்கல. அதுக்கு அழகா பட்டினத்தார் சொல்றாரு. இப்ப இந்த கடை வீதிகள்ல சில நாய்கள் இருக்கும், பாத்திருக்கீங்களா? கடை வீதிகள் நிறைய கூட்ட கூட்டமா நாய்கள் நின்றுட்டு இருக்கும். அது காலையில இருந்து இரவு வரைக்கும் அங்கும் இங்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். பயங்கரமா பிஸியா இருக்கும் நாய்கள்லாம் பாத்தீங்கன்னா. சில நாய்களை பார்த்து குறைக்கும், சில நாய்களை பார்த்து வாலாட்டும். அந்த நாய்களை கவனிச்சு பாத்தீங்கன்னா சரியான பிஸி ஷெட்யூல். காலையில எடுத்து வெளியே வந்துருச்சுங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறதும், ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சிக்கிறதும், ஒண்ணுக்கு ஒண்ணு வாலாட்டிக்கிறதும், அப்படியே ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கும் நாய்ங்க. அன்று முழுவதுமே அங்கும் இங்கும் பரபரப்பாக அந்த நாய்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதற்கு நிற்க நேரம் இருக்காது. ஆனா இரவு நேரம் வந்த உடனே அந்த நாயை கூப்பிட்டு, இன்னைக்கு நாள் முழுக்க நீ அலைஞ்சிய, நீ என்னப்பா சாதிச்ச அப்படின்னு அந்த நாய்கிட்ட நம்ம கேட்டோம்னா நம்மளை பார்த்து 2 கொலை குலைச்சிட்டு போயிடும். அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். அத கடை தெரு நாய் போல அலைந்தனையே நெஞ்சமே அப்படின்னு பட்டினத்தார் பாடுறாரு. பட்டினத்தாருடைய பாடல் இருக்கு பாருங்க.
நெஞ்சோடு புலம்பல் அப்படிங்கிற பகுதியில பட்டினத்தாருடைய பாடல். மண் காட்டி பொன் காட்டி மாய் இருள் காட்டி செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் வேசியர்த்தம் கண்வளையில் சிக்கி மிக அங்காடி நாய் போல் அலைந்தனையே நெஞ்சமே அப்படின்னு பட்டினத்தார் பாடுறார். அங்காடி நாய் போல, கடை தெருவில் இருக்கிற நாய் மாதிரி அலையிறிய மனசே, எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது, தேசிகனை பார்க்கலையே நீயே, மண் காட்டி பொன் காட்டி மாய இருள்ல போய் சிக்கிக்கிறியே, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையில போய் சிக்கிக்கிறியே, செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் கண்காட்டும் வேசியர்த்தம் கண்வளையில் சிக்கி மிக அங்காடி நாய் போல அலைந்தனையே நெஞ்சமேங்கிறார். இப்ப புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் எதற்காக செய்கின்றோம், அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாம, பிஸி ஷெட்யூல்ல நானும் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லை, 1 hour கூட என்னால ஒதுக்கி இந்த சச்சங்கம் எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற பிஸி ஷெட்யூல்ல நம்ம என்ன சாதிக்க போறோம்? திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நம்முடைய வாழ்நாள் முடியும் போது மரண தருவாயில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம என்ன சாதிச்சோம்னு அப்படி சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இன்னும் 10 நிமிஷத்துல எனக்கு மரணம் வருது, இப்ப நான் சாக போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறேன், இது வரைக்கும் நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு திரும்பி பாருங்க, ஒண்ணுமே சாதிச்சிருக்க மாட்டீங்க. இதுதான் பதஞ்சலி சொல்றாரு. உள்நோக்கி பார், திரும்பி பார், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ உன்னையே பார், நீ புறத்துல பாக்குற இந்த விஷயங்கள்ல நீ என்ன சாதிச்சிருக்கன்னு கேட்கிறார். உண்மையிலே யாருமே சாதிக்கவே இல்லை. இப்ப அந்த ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனர் இருக்கார் இல்லையா, வெளிநாட்டுல ஃபாரின்ல, அந்த ஆப்பிள் கம்பெனி ஆரம்பித்த அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் மரண தருவாயில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் வராங்க, அந்த ஆப்பிள் ஓனரை வந்து பாக்குறாங்க. ஏன்னா ஆப்பிள் ஐபோன் எல்லாம் ஃபேமஸ், அது வந்து பயங்கர விலை, 2 லட்சம் 3 லட்சம் இருக்கும் ஒரு போனுமே. அப்ப அவனுடைய தயாரிப்பு எல்லாமே காஸ்ட்லி, ஏன்னா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் பூரா ரொம்ப காஸ்ட்லியா தயார் பண்ணி ரொம்ப ஹைலி கான்ஃபிகரேஷன்லாம் அதை மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கிறான். மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய எம்டி, மேனேஜிங் டைரக்டர், அந்த முதலாளி சாக போறார். அப்ப சாக போகும்போது பத்திரிகையாளர்கள்லாம் வராங்க, ஏன்னா பெரிய ஆள் இல்லையா, பேட்டி காண்றாங்க. சரி, இப்ப நீங்க பல கோடி பல மில்லியன் டாலருக்கு நீங்க வந்து அதிபதி, உங்களுடைய சொத்துக்கு வந்து எத்தனையோ தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். இப்ப நீ உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயரும் புகழும் உலகம் பூரா பரவி இருக்கு. ஆப்பிள் அப்படின்னா உலகம் பூரா தெரியும், அந்த நாட்டுல மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸ் கம்பெனி. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பெருமையை கொடுத்ததா, நீங்க பயங்கரமா சாதிச்சிட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இந்த இந்தியாவில் பார்க்கவே முடியாது அப்படின்னு அவர்கிட்ட பேட்டி காணும்போது அவர் சொல்றாரு, நான் ஒண்ணுமே சாதிக்கல, என்னுடைய வாழ்க்கையை நான் தவற விட்டுட்டேன், இப்ப நான் மரணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன், அப்படி நான் விட்டுட்டு போறதுனால நான் எங்க போறேன், எதை அடைய போறேன்னு தெரியல, நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆப்பிள் நிறுவனத்துடைய அந்த ஸ்டேட்மெண்ட் கூகுள்ல பாருங்க, கண்டுபிடிக்கலாம், கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, உங்கள படிக்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்க. அவர் சொல்றாரு, நான் என்னுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் எதை கண்டுபிடிக்கணுமோ எதை தேடணுமோ அதை விட்டுட்டு தேவையற்ற புறத்துல ஓடி என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிட்டேன் அப்படின்னு ஆப்பிள் கம்பெனியுடைய ஓனர் சொல்றாருன்னா, அந்த ஆப்பிள் கம்பெனி ஓனரோடவா நம்ம பிஸியா ஓடிட்டு இருக்கிறோம்? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமஸ் கம்பெனி ஆப்பிள். அப்ப அவனுடைய அந்த பிசினஸ் ஷெட்யூல் எப்படி இருக்கும்? பயங்கர டைம் இல்லாம அவங்க ஒர்க் பண்ணா தான் அந்த மாதிரி ஒரு பெயரும் புகழும் அடைய முடியும், இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா கோடி கோடியா மில்லியன் கணக்கில் டாலர் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர் ஓனர் வந்து நான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன்னு சாகும்போது சொல்றான்னா, நாம நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிறத நாமளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவ்வாறு நமக்கு வெளியே அலையக்கூடிய இந்த புலன்கள் தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. இந்த ஆசைக்கு காரணம் இந்த புலன்கள் வெளியே அலையுது, அதை பார்க்குது இதை பார்க்குது, ஆசைப்படுது, மனசு உடனே அதை அடையணும்னு விரும்புது. அதனால இந்த ஆசைக்கு முக்கிய காரணம் என்ன? நம்ம மனம் வந்து அதுல ஈர்க்கப்பட்டு விடுகின்றது. ஒன்றை பார்த்த உடனே, புலன்கள் வாயிலாக ஒன்றை பார்த்த உடனே மனம் அதை அடைய ஆசைப்படுகிறது. அப்ப இந்த ஆசைகள் எவ்வாறு உதிக்கின்றது, அந்த ஆசைகளை எவ்வாறு திருப்திப்படுத்தப்படுகின்றன, அப்ப அந்த ஆசைக்கும் அதன் மூலம் அடைந்த திருப்திக்கும் இடையில் என்ன நிகழ்கிறது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே சுய பரிசோதனை செய்வதுதான் பிரத்யாகாரம். நல்லா புரிஞ்சுங்க. பிரத்யாகாரம் என்றால் உள்நோக்கி திரும்புதல். அந்த உள்நோக்கி திரும்புகின்ற அந்த பிரத்யாகாரத்திலே என்னுடைய ஆசைக்கும் அந்த ஆசையின் வாயிலாக நான் அடைந்த திருப்திக்கும் உள்ள இடையில் என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க உங்களுக்குள்ளேயே சுய பரிசோதனை பண்ணுங்க. அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக மற்றவர்கள் கூறுவது போல புலன்களை அடக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. வெளியே செல்லும் புலன்களை உள்நோக்கி திருப்ப வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி சுட்டி காட்டுகின்றார். இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க.
அப்போ ஒரு தெருநாய் ஒரு வினாடி நின்று யோசித்து இருந்தால் அது ஓடுவதை நிறுத்தி இருக்கும். ஆனா காரணம் தெரியாமல் அது ஓடுவதனாலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கை முறையை யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த ஓட்டம்? இந்த ஓட்டத்தினால் நமக்கு கிடைத்த லாபம் என்ன? நாம் சரியான திசையில் தான் ஓடுகின்றோமா? இந்த ஓட்டத்தின் முடிவில் என்ன இருக்கிறது அது என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரியாவிட்டால் பின் எதற்காக ஓட வேண்டும்? தெரியாத ஒன்றை அப்படி அடைவதனால் உங்களுக்கு என்ன லாபம்? சரி, தெரியும் என்றால் அந்த ஓட்டம் எதற்கு? இதை சிந்தித்து பாருங்கள். இந்த பிரத்யாகாரத்துல நம்மை நாமே சுய விசாரம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத பதஞ்சலி சுட்டி காட்டுறார். அப்ப நம்ம இப்போ யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் அப்படின்னு 5 விஷயங்களை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது தாரணை. தாரணா என்றால் மனதை ஒருமுகப்படுத்துதல். தாரணை தான் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தியானம் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயமே கிடையாது. இப்ப நிறைய பேர் தாரணாவுக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம் தெரியறது இல்லை. இப்ப தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி. அப்போ தாரணா என்றால் மனதை ஒருமுகப்படுத்துதல்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. தியானம் என்றால் மனதை ஒருமுகப்படுத்துதல் புரிஞ்சுக்காதீங்க. தாரணா என்றால் தான் மனதை ஒருமுகப்படுத்துதல். இப்ப சொல்ல போனா மனதை ஒருமுகப்படுத்துதல் என்பது கூட ஒரு முழுமையான அர்த்தம் அல்ல. அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்ப தாரை என்றால் என்ன அர்த்தம்? நீர் இடைவிடாமல் கொட்டுவது, ஒழுகுவதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய பீப்பாயில எண்ணெய் வச்சிருக்கான். அந்த எண்ணெயை அப்படியே சாய்க்கிறாங்க. அந்த எண்ணெய் கேன் அப்படியே சாய்ச்ச உடனே அந்த எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கூட கீழையும் மேலே செதறாம அப்படியே ஒரே மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கும். அந்த ஒழுங்கு ஒரே மாதிரி ஒழுகும் அந்த எண்ணெய். அந்த மாதிரி சீராக ஒழுகி வருவதற்கு பேர் தான் தாரை அப்படின்னு பேரு. அந்த அடிப்படையில் தான் இங்க தாரணைங்கிற விஷயத்த சொல்லப்படுகின்றது. பிசுறு இல்லாம, ஒரு ஏற்றம் இறக்கம் இல்லாம ஒரே சீராக அந்த எண்ணெய் கீழ் இறங்குவது போல மனம் ஒன்றில் சீராக லயிக்க வேண்டும். பிசுறு இல்லாம, சிதறல் இல்லாம மனம் ஒன்றை மட்டுமே லயித்தால் அதற்கு பேர் என்ன? தாரணை. மனசு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கணும், அதுதான் தாரணை. அப்ப இதுவரை உடலை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, உடலை தாண்டி மனதை எப்படி நெறிப்படுத்துவது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வராரு. அப்போ உடலை கட்டுக்குள் கொண்டு வராமல் மனதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்முடைய மனம் பல விதங்களில் சிதைவுபட்டு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மனம் நினைப்பதையெல்லாம் உடலால் செய்ய முடியாது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். உடல் நினைக்கும் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால ஆக்டிவா இருக்க முடியல. அப்ப மனம் உடனே வேற ஒண்ணு சிந்திக்கும். இப்படி ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கும்போது நம்மளால என்ன ஆகும்? மனசு ஒரு பக்கம் இழுக்கும், உடல் ஒரு பக்கம் இருக்கும். அப்ப எந்த பக்கம் போவது அப்படின்னு தெரியாம குழம்பி தவிப்போம். அப்ப உடல் ஒன்றை வேண்டும், அந்த உடலின் பழக்க வழக்கம் வேறு மாதிரி இருக்கும். மனம் வேறொரு விதமா எண்ணங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும். அப்படி உடல் ஒன்றை செய்ய, மனம் ஒன்றை நினைக்க, இவ்வாறு நாள் முழுவதும் உடலும் மனமும் போராடி கொண்டே இருந்தா என்ன ஆகும்? மனம் சிதைவுபட்டு போகும். அவர்கள் தான் மனநோயாளிகளாக மாறுறாங்க. ஏன்னா மனநோயாளிகளாக மாறுவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடலும் மனமும் ஒத்துழைப்பு இல்லாம மாத்தி மாத்தி வேலை செய்யும். மனசு ஒண்ணு சொல்லும், ஆனா உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. உடல் ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது மனசு வேற எதுக்கு தாவும். அதுதான் நான் சொல்றேன். சாப்பிட உட்காரும்போது சாப்பாட்டை சிந்திக்காது, உடம்பு சாப்பிட உட்காந்துருக்கு, அந்த ஆக்டிவ் சாப்பாட்டுல இருக்கணும். ஆனா மனசு என்ன பண்ணோம்னா உடனே வேற சினிமாவை பாக்குறதோ, டிவி பாக்குறதோ, பேசுறதோ அப்படி போய்க்கும். இந்த பழக்கம் ரொம்ப நாள், ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இருக்கிறதுனால உடனே மாத்திக்க முடியாது. ஆனா அந்த தவறு நம்ம செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம உடனே அந்தந்த நிலையில திருத்திக்கணும். அப்பயே அந்த ஸ்பாட்லயே நான் தவறு செய்கின்றேன் அப்படிங்கிற நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க விடுபடுவது எளிதாக இருக்கும். அதனால இங்க பதஞ்சலி என்ன சொல்றாரு? மனதையும் உடலையும் ஒன்றாக இணைக்கிறார். இங்க பதஞ்சலியோட யோக சூத்திரமே யோகான்னா இணைப்புன்னு தான் அர்த்தம். யோகா என்றால் ஒன்றுடன் ஒன்று சேர்வது, சேர்ப்பது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இங்க பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, மனதையும் உடலையும் ஒன்றாக சேருங்கள், அதோடு ஒன்றாக ஒத்துழைத்து ஒரு செயலை செய்யுங்கள். அப்படி செய்து விட்டீர்களா என்றால் நீங்கள் செய்யும் செயலில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறார். அப்ப அதனால நமக்கு வெற்றி தேவை அப்படின்னா நம்ம செய்யும் செயலிலும் மனதும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அப்போ முதலில் நம்ம என்ன பண்றோம்? வாழ்க்கை வழிமுறைகளை சரி செய்து கொண்டு உடலை நல்ல நிலையில் நிறுத்தி, அதாவது ஆசனம் செய்து மூச்சில் ஒரு ஒழுங்கை கொண்டு வந்து
மனதை உள்நோக்கி திருப்பி தாரணைக்கு வந்திருக்கிறோம். தாரணைங்கிறது என்ன? ஒருமுகப்பாடு. மனதை ஒரு விஷயத்துல மட்டும் செயல்படுத்துவது. அப்ப நேரடியாக மனதை கட்டுப்படுத்தும் வழி யோகத்தில் சொல்லப்படவில்லை. யோகத்துல நேரடியா டைரக்டா மனதை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. யோகத்தில் அப்படி செய்யவும் முடியாது. யோகா அப்படின்னு போயிட்டீங்கனாலே படிப்படியாகத்தான் ஏற வேண்டும். அப்படித்தான் நம்ம ஏறி ஆகணும். அப்போ யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் மற்றும் பிரத்யாகார, தாரணை அப்படி வரைக்கும் பார்த்தோம். இப்ப அடுத்தது தியானம். இப்ப தியானம் செய்வதற்கு முன்னாடி அது எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷமா அரை மணி நேரமா தியானம் செய்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, அது தியானமே இல்லை அப்படிங்கிறாரு. என்னங்க, நான் தினமும் காலையில 10 நிமிஷம் முருகன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க தியானமே இல்லைங்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை படிகளையும் கடந்த பின் தான் தியான நிலைக்கே வர வேண்டும். அப்படிங்கும் போது நீங்க நேரடியா போய் பூஜையில உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் தியானம் பண்றேன்னு சொன்னா அது எப்படி தியானம் ஆகும்? பதஞ்சலி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. மற்றவர்களா சொல்லிக்கலாம் அது தியானம் தியானம்ட்டு. பதஞ்சலி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, அது தியானமே கிடையாது அப்படின்ட்டாரு. சரி, அப்ப தியானம் என்றால் எதை பற்றி தியானம் செய்வது? அதையாவது சொல்லிக் கொடுங்க. எந்த கடவுளை நினைச்சு பண்ணலாம், இல்ல எப்படி செய்யலாம்? ஜோதி வடிவில பண்ணட்டுமா, ஜோதியை நினைச்சுக்கிட்டு பண்ணட்டுமான்னு கேட்டா, எதை நோக்கி தியானம் செய்வது அப்படிங்கிற கேள்வி நம்ம கிட்ட எழுந்தா பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, அந்த கேள்விகள் அர்த்தமற்றவை அப்படிங்கிறார். என்னங்க, நான் எதையாவது ஒண்ணு நினைச்சுதானுங்க தியானம் செய்யணும்னு நினைக்கிறேன், அப்படி நீங்க அர்த்தமற்றதா சொன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா, தியானம் என்பது எதை பற்றியும் அல்ல. தியானம் என்பது மனதில் ஒன்றுமில்லாத நிலை, மனம் முழுவதுமாக காலியாக இருக்கும் நிலை அப்படிங்கிறார். இது வரைக்கும் வேற யாராவது சொல்லியிருக்காங்களா? பதஞ்சலி முனிவர் இதுதான் சொல்றார். யோக சூத்திரத்துல பதஞ்சலி முனிவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான். தியானம் என்பது ஒன்றுமற்ற நிலை, ஒன்றுமில்லாத நிலை. எதை பற்றியோ சிந்திப்பது அப்படின்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திப்பதாக இருந்தா அது தாரணை. ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறீங்க. இப்ப நான் எனக்கு ராமர் பிடிச்சிருக்கு, ராமரை மட்டும் நான் தியானம் பண்ணட்டுமானா அது தியானம் கிடையாது. அதுக்கு பேரு தாரணை. ராமர் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மனசுல. ஆனா தியானம் வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம் என்பது இரண்டற்ற நிலை, இருமைகள் இல்லாத நிலை. தியானத்துல தானே இருமைகள் அற்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம். அதுதான் நம்மளோட உண்மையான நிலை. அப்ப சித்தம் முழுமையான வெற்றிடமாக சூன்யத்தில் இருக்கின்ற நிலை எதுவோ அதுவே தியானம். அதனால புரிஞ்சுக்குங்க. அந்த வெற்றிட அனுபவமே வெட்ட வெளி அனுபவம், அதுவே சிவானுபவம் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. தியானம் என்பது வெட்ட வெளி அனுபவம். அங்க ஒண்ணுமே இருக்காது, அங்க ஒண்ணுமே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எண்ணம் வந்தது, இல்ல ஒரு பொருளை பிடிச்சிட்டீங்கனால அது தியானம் கிடையாது. நீங்க நான் முருகனை நினைச்சுக்கிட்டே தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு உட்காந்தீங்கன்னா அதுக்கு பேரு தாரணைன்னு தெரிந்து கொள்ளுங்க. அது தியானம் கிடையாது. உங்களுக்கு பிடித்தமான எந்த கடவுளை வேணா நீங்க மனதில் நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றேன்னு உட்காந்தீங்கன்னா அந்த ஒரு கடவுளை மட்டுமே நீங்க நினைத்தீர்கள் என்றால் அதற்கு பேரு தாரணை. பல கடவுளை நீங்க நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது தியானமும் கிடையாது, தாரணையும் கிடையாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்க. அப்ப எண்ணங்கள் தொடர் சங்கிலி போல் வந்து கொண்டே இருந்தால் அது தியானமே கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அருணகிரிநாதருக்கு முருகன் உபதேசம் செய்யும் போது 2 வார்த்தை தான் சொன்னாரு. சும்மா இரு, அவ்வளவுதான். அதான் உபதேசம், வேற ஒண்ணுமே சொல்லல. அருணகிரிநாதருக்கு 2 வார்த்தை, சும்மா இருன்னு சொல்லிட்டாரு. இப்ப சும்மா இருன்னு அவரு முருகப்பெருமான் சொல்லிட்டாரு. உடனே முருகப்பெருமானோட நீங்க கற்பனைக்கு போயிடக்கூடாது. எங்கேயோ அப்படியே மேல கீழே இறங்கி அருணகிரிநாதர் உபதேசம் பண்ணார் அப்படின்னு நினைச்ச கூடாது. அவருடைய குரு, அவ்வளவுதான். முருகன் என்பது அவர் அபிமானத்தை கொண்டிருந்த குரு. அந்த குரு அவருக்கு உபதேசம் கொடுக்கிறார். இப்ப அவருடைய குருநாதரை அவர் முருகனா பாக்குறாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் மனதனுடைய உயர் பரிமாணம். இப்ப உங்களுக்கு ஒரு குருநாதரை பிடிச்சு போயிருக்குன்னா நீங்க பார்க்கும் இடம் எங்க குருநாதரை பார்க்கலாம். ஏன்னா அவரே இந்த ரூபத்துல எனக்கு சொல்றாரு, இவரே இந்த ரூபத்துல எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு அப்படிதான் பார்க்கணும். தத்தாத்திரேயர் என்ன பண்றாரு? நிறைய விஷயங்களை தன்னுடைய குருவா பாக்குறாரு. அது மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அது மாதிரி அருணகிரிநாதர் கிட்ட ஒருத்தர் உபதேசம் பண்றாரு, சும்மா இரு அப்படின்ட்டு. இப்ப சும்மா இருந்தவொடனே கேட்ட உடனே உடம்பு வேணா சும்மா இருக்கலாம், மனசு சும்மா இருக்குமா? அல்லது மனதை சும்மா தான் இருக்க வைக்க முடியுமா? ஏன்னா அந்த சும்மா இருக்க வேண்டும் என்று நினைப்பதே எது? மனசுதான். இப்ப மனதை சும்மா இருக்க வைக்கணும்னா அந்த மனசே நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. அப்ப மனம்தான் அந்த சும்மா இருக்கணும்னு நினைக்கிறத கூட முயற்சி எடுக்கணும்.
வேற எந்த வகையில நீங்க சும்மா இருக்க முடியாது. அப்ப மனம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா சும்மா இருக்கவே முடியாது. அப்ப அதனால தியானம் என்பது மிக மிக கடினமான ஒன்று. ஊசி முனையில் நிற்பது போல, கொஞ்சம் தவறினாலும் சிக்கல் தான். இதை கந்தர் அலங்காரத்துல ஏற்கனவே அவர் பாடிட்டாரு. யாரு? அருணகிரிநாதர். அதை சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒளியில் விளைந்த உயர்நான பூதர துச்சியின் மேல் அழியில் விளைந்ததொரா ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல பாடுறாரு. அதாவது ஏதாவது ஒண்ணு அப்படின்ட்டா அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சுட்டி காட்டிடலாம், அல்லது உங்களுக்கு விளங்க வைத்து விடலாம். ஒரு விஷயம் இதுதாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது இதுதாங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிடலாம். ஒன்றும் இல்லாதது எப்படி விளக்க முடியும்? ஒன்றுமில்லாத பாலை, வெளியில் விளைந்த வெறும் பாலை அப்படிங்கிறாரு. வெட்ட வெளியில அங்க ஒண்ணுமே இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லாத நான் எப்படி அதை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுங்கிறாரு. அந்த பாலை பெற்ற வெறும் தனியை, அந்த தனியைங்கிற என்ன? அங்க தனித்து நிற்கிறது. அந்த தனித்து நிற்பது எது தெரியுமா? சூன்யம். அங்க ஒண்ணும் இல்ல. அந்த சூன்யத்தை யாரால எப்படி சொல்ல முடியும்? சூன்யம்னா அங்க பூஜ்யம்னு பேரு. பூஜ்யஸ்ரீ இந்த சாமியார், பூஜ்யஸ்ரீ அந்த சாமியார் பேர் போட்டுக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த பூஜ்யஸ்ரீ அப்படின்னா அங்க சூன்யம், ஒன்றுமே இல்ல, ஒன்றுமற்ற வெட்டவெளி நிலை. அங்க அதை எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? வெட்டவெளி நிலையை அது இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்ப அது முடியவே முடியாது. அப்ப அந்த பூஜ்ய நிலையில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இங்க பதஞ்சலி முனிவர் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா அதுதான் தியானத்துல அடைய வேண்டிய நிலை. அங்க அப்படித்தான் இருக்கும். தியானம்ங்கிறது அப்படிதான், ஒன்றுமற்ற சூன்ய நிலையில இருக்கக்கூடிய நிலை தியானம். அந்த மாதிரி ஒரு சூன்ய நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன கிடைக்குது? அதே பாடல் இருக்குது. தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசியனே, அந்த ஆனந்த தேனை விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே அப்படிங்கிறார். என்ன அடுத்தது கிடைக்கும்? ஆனந்தமான தேன் போல இருக்கும் அந்த நிலை. அந்த நிலை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அப்படி ஒரு பரமானந்தம் இருக்கும். அப்ப அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? ஒளியில் விளைந்த உயர் ஞானம் என்கிறார். அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னா அந்த ஒளியில விளைந்த ஞானம் அப்படிங்கிறாரு. சாதாரண ஞானம் அல்ல, உயர் ஞானம். அப்ப ஞானம் என்பது எப்படி இருக்குது? உண்மையிலேயே ஒளி வடிவமானது. அது அனைத்து அஜ்ஞானத்தையும் போக்குவது, அனைத்து இருளையும் போக்குவது. அதுதான் தியானம். அப்போ மனம் இருக்கும், சிந்தனை இருக்கும், ஆனால் எதை பற்றியும் சிந்திக்காது. அந்த இடத்துல மனசு இருக்கும், சிந்தனை இருக்கும், ஆனா எதை பற்றியுமே சிந்திக்காத ஒரு நிலைதான் தியானம். அது எப்படிங்க அப்படின்னா, பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் ஆகிய இரண்டுக்கும் உள்ள இடைவெளி குறைந்து குறைந்து கடைசியில் ஒன்றான பின்பு அது என்ன நிலையோ அதுதான் தியானத்தினுடைய நிலை. இப்ப பார்ப்பவன் நான் இருக்கிறேன், யாரு? மனசு. பார்க்கப்படுவது எது? புலன்கள். புலன்கள் எதை பார்க்குது? புறத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்குது. கண்கள் வழியா ஒரு விஷயத்தை பார்க்குது, காது வழியா ஒரு விஷயத்தை கேட்குது. அப்ப புலன்களுக்கும் மனதுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளி குறைந்து கொண்டே புலனும் மனமும் ஒன்றான நிலை. ரெண்டுமே ஒன்னான பிறகு புலன் வேற ஒண்ணு காட்டாது, மனசு வேற ஒண்ணு சிந்திக்காது. அதுதான் முடிந்த முடிவு. அதற்கு மேல அங்க ஒன்றுமே இல்லை. அது எப்படி இருக்கும் தெரியுமா? நம்முடைய உலக வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாமே. இப்ப ஒரு காதலன் ஒரு காதலி இருக்கிறார்கள். காதலன் கொஞ்ச நாளா அந்த காதலியை பார்க்கவே வரல. உடனே அந்த காதலிக்கு பயங்கரமான கோபம். அவன் வரட்டும் பாருங்க, அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள கொந்தளிக்கிறான். எப்படியெல்லாம் அவனை திட்ட போறணும் அப்படின்ட்டு கரெக்டா அவர் சில இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறான். இவனெல்லாம் இப்படி எல்லாம் திட்டணும், இவனெல்லாம் விட்டுடக்கூடாது, இத்தனை நாள் என்ன பார்க்க வரல, இல்ல அவனை சாதாரணமா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறதுக்கெல்லாம் கூட யோசனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான், எப்படி எல்லாம் திட்டலாம் அப்படின்ட்டு. அப்படி அவன் மனசுல அவ்வளவு ஒரு கோபத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காதலன் வந்துட்டான். காதலன் வந்தவுடன் அவனை பார்த்த வேகத்திலே ஓடி சென்று அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறாள். அவளது கோபம் எல்லாம் அங்கிருந்து பறந்து போய்விட்டது. கோபம் இருந்த இடம் தெரியவில்லை. என்ன காரணம்? அவனுடைய அன்பிலே கரைகிறாள். அவனுடைய அன்பில் கரைந்து விட்டாள். தான் வேறு அவன் வேறு என்று இருந்தால் தானே அவன் மேல் கோபப்படுவதற்கு. இரண்டும் ஒன்றாக கலந்து விட்ட நிலை. அப்படி இருக்கும்போது யார் யார் மேல கோபப்பட முடியும்? அந்த காதலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனை பயங்கரமா திட்டணும், அவனை அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு அவனை பத்தி நினைச்சிட்டு இருந்தவன் அவனை பார்த்த உடனே
இருவரும் ஒன்றாகி விட்ட நிலை, காதலனும் காதலியும் ஒன்றாகி விட்ட அந்த நிலையில இருவருமே தன்னை மறந்து விடுகிறார்கள். அந்த மறந்த நிலை இருக்கு பாருங்க, அதுதான் வெட்ட வெளி. இங்க வெட்ட வெளி நிலை அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு செகண்ட் நமக்கு அனுபவம் ஆகும். ஆனா அந்த ஒரு செகண்ட எப்பொழுதும் நிறுத்தி வைக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகியல் வாழ்க்கையில, நம்முடைய செக்ஸ் வாழ்க்கையிலே பாருங்களேன், கணவன் மனைவி சேரும்போது அந்த ஒரு வினாடி அல்லது ஒரு 2-3 வினாடியில உலகம் தெரியாது, யாருமே தெரியாது, மறந்துடுவோம், எல்லாமே மறந்துடுவோம். ஆனா நாம லைவ்ல தான் இருப்போம், விழிப்புல தான் இருப்போம், நம்ம ஒன்றும் தூங்கல. ஆனா ஒன்றுமற்ற நிலை அங்க வெட்ட வெளி நிலை. அதனால அதை சிற்றின்பம்னு சொல்றாங்க மகான்கள். அந்த சிற்றின்பத்துல எப்படி நம்ம எல்லாத்தையும் மறந்து, எதிரில் இருக்கிற கணவனா நானா அவருடைய மனைவியா நம்ம 2 பேரும் என்ன ஏது எதுவுமே தெரியாத ஒரு சிற்றின்பத்துல அனைத்தையும் மறந்த ஒரு நிலை இருக்கு பாருங்க, அதுதான் வெட்ட வெளி நிலை. அந்த நிலை பேரின்ப நிலையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி உண்டாகும் அப்படின்னா, தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்றார் அழகா, எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொன்கண் பழிகாணின் கண்டவிடத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது எழுதும் போது அந்த எழுதுகின்ற பேனா நமக்கு தெரியாது. கவனிச்சு பாருங்க, நீங்க பேனா வச்சு லெட்டர் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருப்பீங்க, எழுதும் போது உங்களுக்கு லெட்டர்ஸ் தான் தெரியுமே தவிர பேனா கண்ணுக்கு தெரியாது. அல்லது நீங்க கண்ணுக்கு ஒரு மை தீட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணுக்கு மை போடுறது இருக்காங்க பெண்கள். அப்ப அவங்க கண்ணுக்கு மை போடும்போது அந்த மை தீட்டும் போது அந்த மை தீட்டக்கூடிய கோல் கண்ணுக்கு தெரியாது. அப்ப அது போல தியானத்தில் தான் வேறு உலகம் வேறு என்ற இருமை நிலை இருக்காது. அந்த உலகம் மறைந்து போகும். ஏன்னா ரெண்டும் ஒன்றாகி விட்ட நிலை. அந்த பேனாவில் எழுதும் போது பேனா மறைந்து எழுத்துக்கள் மட்டும் தெரியும், பேனாவும் அந்த பேப்பருமே நமக்கு கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணுல மை தீட்டும் போது அந்த மை தீட்டும் கோலும் கண்ணும் தெரியாது, அது தீட்டுறது மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அங்க இருமைகளற்ற நிலை, அங்க ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதுதான் தியானத்தின் உண்மை நிலை. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. இப்ப இதே சூத்திரத்துல கடைசியா சமாதி இருக்குது. அந்த சமாதி தான் இறுதி நிலை. இப்ப சமாதி என்பதற்கு பல பல விளக்கங்கள் பலரும் தருகிறார்கள். சேர்ந்து இருப்பது, ஒன்றாக இருப்பது, உடன் இருப்பது அப்படின்லாம் சொல்றாங்க. சமாதி நிலை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவரின் மனநிலை என்ன என்பதை அந்த நிலையை உணராதவர்கள் அறிவது கடினம். ஏன்னா அந்த சமாதி நிலை பல விதங்களில் இருக்கிறது. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி அப்படின்னு சமாதி நிலைகள் இருக்கு. அப்ப சாதாரண மனிதர்களால் அந்த சமாதினா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா ஆதியுடன் சமமாகக்கூடிய அந்த நிலைப்பாடு. ஆனா சமாதி அடைந்தவர்கள் அந்த தெய்வீகத்தில் திளைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்ம அனுபூதியை அடைந்து ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்மை போன்ற சாதாரண மனிதர்களாகத்தான் பார்ப்பதற்கு இருப்பார்கள். நம்மை போல உண்டு உடுத்தி உறங்கி கொண்டு இருந்தாலும் கூட அவர்கள் இந்த உலகியல் நிலையை தாண்டி வேறொரு நிலையை அடைந்தவர்கள். என்ன காரணம்? அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உடலும் உலகமும் உண்மையில் இல்லை. அது அழகா திருவள்ளுவ பெருந்தகையை மீண்டும் சொல்றார் ஒரு குறள்ல, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அவர் என்ன சொல்றாரு? அவன் இங்குத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பான், ஆனால் வானுரையும் தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு ஒரு இன்டைரக்டா சுட்டி காட்டுறார். அந்த வெட்ட வெளி தன்மையில இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். வானுரையும் தெய்வம் அப்படின்னா அந்த வெட்ட வெளி நிலை, அதை புரிந்து கொள்ளணும். நம்ம வானுரையும் தெய்வம் உடனே எங்கேயோ மேல் லோகத்துல தேவர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கற்பனைக்கு போயிடக்கூடாது. அந்த வெட்ட வெளியை இன்டைரக்டா சொல்றார். அந்த வெட்ட வெளி நிலையில் அவன் இருப்பான், அவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். அவன் மட்டும்தான் வாழக்கூடியவன், மற்றவர்கள்லாம் வாழவே மாட்டார்கள், இறந்து விடுவார்கள். காரணம் என்ன? உடல் அபிமானம் கொண்டவர்கள், மன அபிமானம் கொண்டவர்கள், அவர்கள் வந்து போகின்றவர்கள். ஆனால் வருவதும் இல்லை, போவதும் இல்லை, அதுவாகவே என்றும் இருக்கின்றேன், அந்த ஆதியாகவே நானே இருக்கின்றேன் யார் சொல்ல முடியும்? அந்த ஆதியுடன் சமமானவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். அதுதான் வெட்ட வெளி நிலை, அதுதான் சமாதி நிலை அப்படின்னு நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ மேலும் இது போன்ற நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த சூத்திரங்கள்ல பதஞ்சலி சொல்ல போறார். அப்புறம் இதுல ஏம நியமங்கள், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை அப்படின்னு ஒவ்வொரு நிலைகளையும் முறையா கடக்கணும்னு சொல்றார். எந்த அங்கங்களையும் விட்டுவிடக்கூடாது, எல்லா அங்கங்களும் ஒன்று சேர்ந்துதான் யோகம் அப்படின்ட்டார். கடைசியாக சமாதி நிலைங்கிறது என்னங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டார். சமாதி நிலைங்கிறது ஏம நியமம் போல ஒரு செயல் அல்லங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதிங்கிறது ஏம நியமம் மாதிரி ஒரு செயல் அல்ல, அது தன்னுடைய சொரூபம்.
அதுதான் அனுபூதி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்த சூத்திரம் 30வது சூத்திரம் நாளை வகுப்பிலே பார்க்கலாம். இந்த சூத்திரம் மொத்தம் 8 அங்கங்கள் கொண்டதுனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. தாமதத்திற்கு மன்னிக்கவும். இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.